அப்பா மூணு, அதாவது இஸ்லாமுடைய பாடத்தில் மொத்தம் எத்தனை பாடம்? 5 நசுபு செய்யறது வாஜிபு, ரஃபு செய்யறது வாஜிபு, நஸபு செய்யறது ஏற்றம், ரஃபா செய்யறது ஏற்றம், ரெண்டும் சமம். 5. அதுல 3 இடத்துல நசுபு செய்யறது ஏற்றம். எங்கெல்லாம்? தலைப்புடைய வேலுக்கு முன்னால். என்னது? தலைப்புடைய வேலுக்கு முன்னால் நசுபு செய்யறது தான் ஏற்றம். ரஃபும் செய்யலாம், நசுபு செய்யலாம். நசுபு செய்யறது ஏற்றம். அதுக்கடுத்து ஒரு வார்த்தைக்கு பிறகு இஸ்மாவும் வேலும் வரும். ஆனால் அதிகம். அதான் இஸ்மாவுடைய ஹம்சா. அதுக்கு பிறகு இஸ்மு வரும், வேலும் வரும். ஆனால் ஃபேல் வருவது அதிகம். இந்த என்ன இருக்குது? அந்த இஸ்மாவுடைய ஹம்சாவுக்கு பிறகு இஸ்மு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யுது? நசபு செய்யறது தான் ஏற்றம். 3வது, ஒரு ஜும்லாவுக்கு அடுத்து ஒரு வாவு வந்திருக்கும். ஜும்லாவுக்கு அடுத்து வாவு வந்திருக்கும். அந்த வாவுக்கு அடுத்து இந்த இஸ்மு வந்திருக்கும். வாவுக்கு முன்னாடி ஜும்லா ஃபேலியா கேட்டேன். அந்த வாவுக்கு முன்னாடி இருக்கும். இப்போ இந்த வாவுக்கும் இந்த இஸ்முக்கு பற்றின இந்த பிரிவினையும் இல்லாமல் இருந்தால் முன்னால் உள்ள ஜும்லாவில் கொண்டு அத்து வைப்பாங்க. முன்னால் உள்ள ஜும்லாவில் கொண்டு அத்து வைப்பாங்க. பிரிவினை இல்லாமல் இப்படி ஜும்லா ஃபேலியாவான ஜும்லாவில் அத்துப்பு செய்யும் போது நசபு செய்யறது ஏற்றம். எதை ஏற்றம்? அதுதான் சொல்றாங்க. இப்போ சபபு சாலிசு 3வது சபபு அங்கே கூட இஸ்மு சாபிக்கு, அந்த முந்தின இஸ்மு மஅத்தூஃபன் அத்துப்பு செய்யப்பட்டதா ஆகுதா இருக்கும். பஅத ஆதிபின், ஒரு அத்துப்புடைய எழுத்துக்கு பின்னால் அத்துப்பு செய்யப்பட்டதா ஆகுதா இருக்கும். விளங்குதா? எங்க? அதான் மாமூலி ஃபேலின் முஸ்தகிரின் அவ்வலா, ஆரம்பத்தில் தரிப்பட்டிருக்கின்ற ஃபேலினுடைய மாமூலின் மீது. ஃபேலுடைய மாமூல்னா அந்த மாமூலு, அந்த ஃபேலுடைய மஸ்மூனுடைய ஆமியில எல்லாம் சேர்த்தான். இந்த ஜும்லா ஒட்டு மொத்தமா காம செய்துள்ள பின்னால் உள்ள இஸ்மி என்ன செய்வாங்க? அத்துப்பு செய்வாங்க. அதான் சொன்னோம்ல, خلقல் இன்சான மின் நுத்ஃபத்தின் ஃபீதா வ ஹஸீம் முபீன் வல் அன்ஆம خلقஹா. இப்போ வல் அன்ஆம خلقஹாங்கிறது خلقல் இன்சான் மின் நுத்ஃபத்தின் ஜும்லால தான் அத்துவே. பிரதர் கேட்டேன். இந்த வாவுக்கும் வல் அன்ஆமுக்கும் மத்தியில் எந்த பிரிவினையும் இல்லை. அவங்க நசபு செய்யறதா என்ன இருக்குது? ஏற்றம். அதைத்தான் இங்க சொல்றாங்க. விளங்குதா? இப்போ சபபு சாலிசு 3வது சபபு ஐயக்குள் இஸ்மு சாபிக்கு, அந்த முந்தின இஸ்மு மஅத்தூஃபன் அத்துப்பு செய்யப்பட்டதா ஆகுதா இருக்கும். பஅத ஆதிபின் பிலா ஃபஸிலின் பைனல் ஆதிபி வல் இஸ்மி, அத்துடைய எழுத்துக்கும் அந்த இஸ்முக்கு மத்தியிலே எந்த பிரிவினையும் இல்லாமல் அலா மஅமூலி ஃபேலின் வ ஆமிலிஹி, ஃபேலினுடைய மாமூலின் மீதும் அந்த மாமூலினுடைய ஆமில் மீது, ஃபேல் மீதுன்னு அர்த்தம். இந்த ஜும்லாவில் அட்டு போகணும், அப்படி அத்து போவாங்க. முஸ்தகிரின் அவ்வலா, ஆரம்பத்தில் தெரிபட்டிருக்கின்ற, என்னது? ஆரம்பத்தில் தெரிபட்டிருக்கின்ற ஃபேலினுடைய மாமூலி மீதும் அந்த ஆமிலி மீதும் எந்த பிரிவினையும் இல்லாமல் அந்த முந்தின இஸ்மு என்ன செய்வதா இருக்கும்? அத்துப்பு செய்வதா இருக்கும். கேட்டனப்பா? இந்த ஜும்லாவில் கொண்டு போய் அத்துப்பு செய்யணுங்கிறாங்க. அதுதான் ஃபேலினுடைய மாமூலு, அந்த மாமூலினுடைய ஆமில்னா ஃபேல் தான். காம செய்துன் خلقல் இன்சான மின் நுத்ஃபத்தின், خلقல் இன்சான மின் நுத்ஃபத்தின் தான் என்ன இருக்குது? خلقங்கிறது ஆமில் ஜும்லா. கேட்டேன். خلقல் இன்சான மின் நுத்ஃபத்தின், இந்த முன்னால் உள்ள ஜும்லாவில் கொண்டு அப்படியே அத்துப்பு செய்யுது. காம செய்துன் வ அம்ரன் அக்ரம்தஹுங்கிறதை போல பாரு. காம செய்துன்ல அம்ரன்கிறது அத்துவு. காம செய்துன்ல அம்ரன்கிறது அம்ரன் அக்ரம்தஹு அப்படியே அத்துவு ஜும்லா. பிரதர் கேட்டேன். இப்ப செய்தின் மீதும் காமு மீது தானே அத்துப்பு செய்யப்பட்டிருக்கேன். ஜும்லாவில் தானே அத்துப்பு செய்யப்பட்டிருக்கேன். இப்போ அம்ரன் படிக்கிறது தான் ஏற்கனங்கிறான். விளங்குதா? ஏழும் நட்பு கௌலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லை போல வல்லநாம خلقஹாலக்கும் வல்லநாம خلقஹாலக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லை போல இது எங்க சொல்றான்? பஅத கௌலி خلقல் இன்சான மின் நுத்ஃபத்தின் ஃபீதா வ ஹஸீம் முபீன். விளங்குதா? خلقல் இன்சான மின் நுத்ஃபத்தின், நுத்ஃபாவில் இருந்து மனிதனை அல்லாஹ் படைத்தான். ஆனா ஃபீதா வ ஹஸீம் முபீன், பகிரங்கமா விவாதம் செய்ய முடியும். நுத்ஃபாவில் இருந்து படைச்சிருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? ரொம்ப விவாதம் பண்றான் அல்லாஹ்ட்ட. விளங்குதா? யஜூஸ் நஸ்பு வ ரஃபு. இப்போ خلقல் இன்சான மின் நுத்ஃபத்தின் வல் அன்ஆம خلقஹா இருக்குல்ல, வல் அன்ஆம خلقஹாவுக்கு வந்து நஸ்பு செய்யலாம், ரஃபு செய்யலாம். ஆனா வல் முக்தார் வ நஸ்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னது? ஜும்லா இஸ்மியாவோ ஜும்லா ஃபேலியாவோ خلقல் இன்சான் நுத்ஃபத்தின் ஜும்லா ஃபேலியா. வல் அன்ஆம خلقஹாங்கிறது ஃபேலியாவோ அத்துப்பு செய்யலாம். அது ஏற்றம். வல் முக்தார் வ நஸ்பு يعني தத்துபி ஜும்லத்தின் வேலியத்தின் அலா ஜும்லத்தின் வேலியத்தின், ஜும்லா வேலியா மீது ஜும்லா வேலியாவை அத்துப்பு செய்வதற்காக வேண்டி ரஃபா ஆகிறது தேர்ந்தெடுக்கப்பட்டதா இருக்கும். விளைஞர் கேட்டால். ஆனால் வாவுக்கு அந்த இஸ்மு மத்தியில் பிரிவினை இருக்கக்கூடாது.
பிரிவினை இருந்துச்சுன்னா முன்னால எதுவுமே இல்லாத மாதிரி ரஃபு செய்யறது தான் ஏற்றம். ரைட்டா? அதுக்கு சொல்றாங்க பாரு, ஒரு புஸ்தில பைனல் ஆத்திபி வல் இஸ்மி, அந்த அத்துடைய எழுத்துக்கு இஸ்மு மத்தியில பிரிக்கப்பட்டிருந்தால் கானல் இஸ்மு அந்த இஸ்மு கமா லவ்லம் எத்தகத்தமுஹு ஷைஉன் எதுவும் முந்தாததை போல. எது வாவுக்கும் இஸ்முக்கு மத்தியில என்ன செஞ்சிருக்க, ஒரு ஏதாவது ஒரு எழுத்து வந்து பிரிச்சிருக்கும். ஒரு புஸ்தில பைனல் ஆத்திபி, அத்துடைய எழுத்துக்கும் ஒரு இஸ்மி அந்த இஸ்முக்கு மத்தியில பிரிக்கப்பட்டிருந்தால் கானல் இஸ்மு அந்த இஸ்மு கமா லவ்லம் எத்தகத்தமுஹு ஷைஉன் எதுவும் அதை என்ன செய்யாததை போல முந்தாததை போல. அதுக்கு உதாரணம் காம செய்துன் அம்மா முருன்பு அக்கரம் தகுங்கிறதை போல. பாரு, காம செய்துங்கிற ஜும்லா வேலியா வந்திருக்கு. அதுக்கு அடுத்து அம்மா அம்ருன்னு என்ன செய்யுது, அம்ருக்கிற இஸ்மு வந்திருக்கான அம்மா வந்து பிரிச்சிருச்சு. வாவுக்கும் அம்ருக்கு மத்தியில எது வந்து பிரிச்சிருக்கு, அம்மா வந்து பிரிச்சிருக்கு. கேட்டா காம செய்துன் செய்து நின்றான் அம்மா அம்ருன்பு அக்கரம் தகு, அம்ராயிரம் அவனை நீ கண்ணியப்படுத்தினாய். ரைட்டா? இப்ப அம்மா வந்து பிரிச்சதுனால அம்மருன்னு படிக்கிறதா ஏற்றம். இதற்கு எப்போது பிரிச்சதோ வாவுக்கும் அந்த இஸ்முக்கு மத்தியில, அப்ப முன்னால எதுவுமே இல்லாத மாதிரி, முன்னால இல்லாத மாதிரி அம்மா அம்மரும் தான் படிக்கணும். இப்போ எக்கூனு முக்தாரு தேர்ந்தெடுக்கப்பட்டது ரவ்வா இருக்கும். அலாமாச ஏத்தினோட விளக்கம் பின்னால வருது. ரைட்டப்பா? சரி, இந்த செய்தி முடிஞ்சு போச்சா? இப்ப எத்தனை ஓதி இருக்கோம்? இச்சிகால்ல மொத்தம் 5. நசபு செய்யறது வாஜிபு, ரஃபு செய்யறது வாஜிபு, நசபு செய்யறது ஏற்றம் ஓதி இருக்கோம். 3 ஓதியாச்சு. 4வது என்ன? ஏற்றம். 5வது 2 சமம். ஆனா 4வது சொல்ல வேண்டிய இடத்துல டக்குனு 5வது சொல்றாங்க. 4வது சொல்ல வேண்டிய இடத்துல 5வது முற்படுத்துறாங்க. எதை முற்படுத்துறாங்க? 5வது முற்படுத்துறாங்க. 2 சமங்கிறத கொண்டு வர்றாங்க. 2 சமம்னு கொண்டு வந்துட்டு கடைசியில ரஃபு செய்யறது ஏற்றம் கொண்டு வர்றாங்க. 4வது ரஃபு செய்யறது ஏற்றம், அதுதான் 4வது கொண்டு வரணும். ஆனா டக்குன்னு எதை முற்படுத்துறாங்க? சமத்துவத்தை இருக்குது, சமத்துவத்தை 4வது கொண்டு வர்றாங்க. ரஃபு செய்யலாம் அசுமு செய்யலான்னு. அது எப்போம்னா ஒரு ஜும்லா முதல் இஸ்மு கொண்டு அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். செய்துன் காம, என்னது செய்துன் காம சொல்லிட்டு அதுக்கு எடுத்து எதை கொண்டு வருவாங்க? விளக்குதுப்பா? அம்மா அம்ரன் அக்ரம் தூன்னு வரும். அம்மா இருக்குது, அம்மா வராது. ஜெய்துன் காம அம்ரன் அக்ரம் தூ. எப்படி? ஜெய்துன் காம அம்ரன் அக்ரம் தூ. ரைட்டா? எப்படி? ஜெய்துன் காம அம்ரன் அக்ரம் தூ. பாருங்க, ஜெய்துன் காமன்னு ஒரு ஜும்லா இஸ்மியா வந்திருக்கு. அதுக்கு அடுத்து அம்ரன் வருது. அம்ரன்னு படிக்கலாம், அம்ருன்னு படிக்கலாம். 2 சமம். ஏன்னா இங்க இஸ்ம கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஜெய்துன் காமன்னு இஸ்ம கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஜும்லா இஸ்மியா. அந்த ஜும்லா இஸ்மியாங்கிறத அம்ருன்னு படிச்சுக்கலாம். அதனுடைய முடிவு என்ன இருக்கு? காமன் இருக்கு. ஆரம்பம் இஸ்மா இருக்கு, கடைசி என்னவா இருக்கு? ஃபேலா இருக்கு. அவே அஜிஸ் வந்து காமன் இருக்கிறதுனால அம்ரன் படிக்கலாம். ஆரம்பத்தில் இஸ்மு இருக்குங்கிறத கவனிச்சு அம்ருன்னு படிக்கலாம். 2 சமம். 4வது என்ன செய்யறாங்க? 5வது 4வது கொண்டு வர்றாங்க. 5வது 4வது கொண்டு வர்றாங்க. பாரு, வமா தக்கரகுல் முஸன்னிஃபு ரஹிமஹுல்லாஹ் ஃபில் பைத்தில் ஆத்தி, வர இருக்கிற பைத்திலே முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடியது வல்லதி, அது தகத்தமை ஏற்கனவே முந்திரிச்சு, அன்னகுல் கிஸ்முல் ஹாமிசு 5வது பங்குன்னு முந்திரிச்சு. விளங்குதான் கேட்டேன். நீ மசாயிலி ஹாதல் பாப் இஷ்டிகாலுடைய பாடங்களில் இருந்து தான். மசாயிலி ஹாதல் பாப்னு என்னங்க அர்த்தம்? இஷ்டிகாலுடைய பாடங்களில் இருந்து தான். இஷ்டிகாலுடைய மசாயில்களில் இருந்தும் சட்டங்களில் இருந்தும் 5வதாக இருக்கும். அது முந்திரிச்சு. தக்கரஹு, அந்த 5வது சொல்லுகிறார்கள். கபர ராபிஇ, 4வதுக்கு முன்னாலே எதை கொண்டு வர்றாங்க? 5வது கொண்டு வர்றாங்க. பிகிலாபி தர்தீபி, தர்தீபுக்கு மாற்றமாக. தர்தீபாக என்ன சொல்லணும்? 4 சொல்லிட்டு தான் 5 சொல்லணும். ஆனா 4 சொல்லாம எதை கொண்டு வர்றாங்க? 5வது கொண்டு வர்றாங்க. ரைட்டா? மானல் பைத்தி, இந்த வர இருக்கிற பைத்தினுடைய கருத்து அன்னஹு இதா வக்கல் இஸ்முல் முஸ்தகல் அன்ஹு, எதை விட்டும் பராக்காக்கப்பட்டதோ, எந்த இஸ்மை விட்டும் பராக்காக்கப்பட்டதோ அந்த இஸ்மு நிகழ்மையானால், பஅத ஆதிபின், ஒரு அர்த்தமுடைய எழுத்துக்கு பின்னால் நிகழ்மையானால், தகத்தமத்துஹு, அந்த இஸ்மை முந்துமையானால், ஜும்லத்துன் ஒரு ஜும்லா முந்துமையானால். எப்படிப்பட்ட ஜும்லா? ஜாத்து வஜீனி, 2 முறையுடைய ஜும்லா முந்துமையானால்.
எத்தனை முறை? 2 முறையுடைய. இதில பார்த்தோம்னா ஆரம்பத்துல இஸ்மு இருக்கும், பின்னால ஃபேல் இருக்கும். ஆரம்பத்துல இஸ்மு இருக்குங்கிறத கவனிச்சு பின்னால உள்ள இஸ்மு கிடைச்சிருது ரஃபு செஞ்சிருது. கடைசியில ஃபேல் இருக்குங்கிறத கவனிச்சு நஸ்பு செய்யுது. ரைட்டப்பா? அப்போ மானல் பைத்தில் ஆத்தி வரை இருக்கிற பைத்தினுடைய கருத்து அன்னஹு இதா வக்கல் இஸ்முல் முஸ்தகல் அன்ஹு, எது இந்த இஸ்மு விட்டு பராக்காக்கப்பட்டது இந்த இஸ்மு வயது ஆத்திபின் ஒரு அத்துவுடைய எழுத்துக்கு பின்னால் நிகழ்மையானாலா இருக்கும். விளங்குதா? எப்படிப்பட்ட அத்துவு? கத்தமத்துகு, அந்த அத்துவுடைய எழுத்தை முந்தி இருக்கும். ஜும்லத்துன், ஒரு ஜும்லா முந்தி இருக்கும். எப்படிப்பட்ட ஜும்லா? நாத்து வஜியினி 2 முறையுடைய ஜும்லா முந்தி இருக்குமே, அப்படிப்பட்ட. விளங்குதப்பா? 2 முறையுடைய ஜும்லா முந்தி இருக்குமே, அப்படிப்பட்ட அத்துப்புக்கு பின்னால் அந்த பராக்காக்கப்படக்கூடிய இஸ்மு நிகழ்வதா இருக்கும். வைய அந்த ஜும்லா ஜும்லத்துன் ஒரு ஜும்லாவா இருக்கும். சதுருவா இஸ்முன், அந்த முந்தின ஜும்லாவினுடைய ஆரம்பம் இஸ்மா இருக்கும். அஜிசுகாது ஜும்லாவினுடைய கடைசி பேரு நிர்வா இருக்கும். ஜெய்துன் காம அம்ரன் அக்ரம் தஹு, ஜெய்துன் காம அம்ரன். அம்ரன் அத்துப்பு தானே, இது முன்னால கொண்டு போய் அத்து வைக்க போறோம். அது பிஹி, இவனுடைய ஆரம்பம் ஜெய்துன் இருக்கு, கடைசி காமன் இருக்கு. ஜும்லா இஸ்மியாங்கிறத கவனிச்சு ஆரம்பத்தில் இஸ்மு இருக்குங்கிறத கவனிச்சு அம்ருன்னு படிக்கிறது, கடைசியில ஃபேல் இருக்குங்கிறத கவனிச்சு என்ன செய்யறது? அம்ருன்னு படிக்கிறது. அஜிசுகா ஃபேலு இப்படி இருந்துச்சுன்னா ஜாஃபர் ஜாசர் ரஃபு நஸபு, ரஃபு நஸபு என்ன செய்யும்? ஜாயிதாகும். அல சவாயி, சமத்துவத்தின் மீது ரஃபு நஸபு என்ன செய்யும்? ஜாயிதாகும். நாலாவது ஒரு மாதிரி பக்குவமா சொல்றாங்க. எங்கேயெல்லாம் ரஃபு செய்யறது நஸபு செய்யறது வாஜிபோ, எங்கேயெல்லாம் ரஃபு செய்யறது வாஜிபோ, எங்கேயெல்லாம் நஸபு செய்வது ஏற்றமோ, எங்கேயெல்லாம் 2 சமமோ, ரஃபு செய்யலாம் நஸபு செய்யலாம்னு இருக்கோம். இந்த 4 அல்லாத இடங்கள்ல உள்ள ரஃபு செய்யறது ஏற்றம்னு என்ன செஞ்சிரு சொல்லிடுங்கிறாங்க. விளங்கிக்கலங்க. இதை முடிச்சுட்டு இன்னொரு பாதி பைத்த நிரப்புறாங்க. ஒமா உபிஹ ஃபஃஅல், ஆகமாக்கப்பட்டது செய்யி. விளங்குதா? தஅமாலம் ஆகமாக்கப்படாத வெற்றி அனு ஒரு மாதிரி பைத்த முடிச்சிடுறாங்க. ரைட்டா? அப்போ விளங்குதப்பா? 4வது 5வதுல கொண்டு வர்றாங்க. எப்படி 5வது 4ல கொண்டு வந்தாங்களோ 4வது 5வதுல கொண்டு வர்றாங்க பாரு. வமா தக்கரவுல் ஃபில் மிஸ்ராஇல் அவ்வலி மினல் பைத்தி சானி வரை இருக்கிற 2வது பைத்தில் இருந்தும் முந்தின பாதி கவியிலே முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கக்கூடியதாகிறது. வா பைத் படிக்கிற விளங்குதான் பாரு. வமா தக்கரஹு ஃபில் மிஸ்ராஇல் அவ்வலி மினல் பைத்தி சானி, பின்னால் வர இருக்கிற 2வது பைத்தில் இருந்தும் முந்தின பாதி கவியிலே முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருப்பதாகிறது. வல்லதி, அது தக்கத்தமை ஏற்கனவே முந்திருச்சு. அன்னவுல் கிஸ்முர் ராபிஉ, அது 4வது பைத்தி என்று என்ன செஞ்சிருச்சு? 4வது சட்டம் என்பது முந்திருச்சு. கேட்டேன், அதைத்தான் சொல்றாங்க. ஒரு மானா கருத்து என்னன்னா, அன்னர் ரஃபாகிறது 4வது ராஜி விசேஷமானதா இருக்கும். இது கைரில் மசாயில் அருபாத்தில் பாக்கியத்தி, எஞ்சி இருக்கின்ற மசாலாக்கள் அல்லாததிலே, எஞ்சி இருக்கின்ற அல்லாததிலே ரஃபு செய்வது சொல்லிட்டோம்ல. ரஃபு செய்வது வாஜிபு, நஸபு செய்வது வாஜிபு, நஸபு செய்வது ஏற்றம், 2 சமம்னு சொன்னோம்ல. இது அல்லாத இடங்கள்ல உள்ள ரஃபு செய்வது ஏற்றம்பா. எஞ்சி இருக்கின்ற 4 மசாலாக்கள் அல்லாததிலே ரஃபு செய்வது ஏற்றமா இருக்கும். அது எதுல ஏற்றம்? குல்லு இஸ்மின், ஒவ்வொரு இஸ்மும் லம் யூஜது மாஹு, அத்துடன் பெற்றுக்கொள்ளப்படவில்லை. மா யூஜிபு நஸபுஹு, நஸபு வாஜிபுங்கிறதையும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை. வலாமா யூஜிபு ரஃபுஹு, ரஃபு செய்வது வாஜிபு என்பதையும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை. வலாமா யுரஜ்ஜிஹு நஸ்பஹு, நஸ்பை விசேஷமாக்குமே, அந்த ஒன்றையும் பெற்றுக்கொள்ளப்படவில்லையே. வலாமா ஜவ்விஸு ஃபீல் அம்ரைனி, ரஃபு நஸ்பு 2ஐயும் ஜாயிஸாக்குமே. அல சவாயி, சமத்துவத்தின் மீது ரஃபு நஸ்பு 2ஐயும் ஜாயிஸாக்குமே, அந்த ஒன்றையும் பெற்றுக்கொள்ளப்படவில்லையே. அப்படிப்பட்ட ஒன்றா இருக்கும். அப்போ நஸ்பு செய்யறது வாஜிபுங்கிறதையும் பெற்றுக்கொள்ளப்படல, ரஃபு செய்யறது வாஜிபுங்கிறதையும் பெற்றுக்கொள்ளப்படல, நஸ்பு செய்வது ஏற்றங்கிறதையும் பெற்றுக்கொள்ளப்படல, 2 சமங்கிறதையும் பெற்றுக்கொள்ளப்படலைன்னா ரஃபு செய்யறது ஏற்றம். அப்படித்தானே வரும். இதை அந்த 2வது பைத்தினுடைய முந்தின பாதி பைத்தில் முடிச்சுட்டாங்க. 2வது பைத்தை இதுதான் செய்தி முடிஞ்சு போச்சா. அப்போ பைத்தை தமாம் பண்ணணும்ல. வல் மிஸ்ராவு சானி, 2வது பாதி கவி
தத்திமீமுல் பைத்தி பைத்தை நிரப்பமாக்குவதாக இருக்கும். அம்மா உபிஹ ஃபஃஅல் ஆகுமாக்கப்பட்டதை செய்யி வதமாலம் யுபஹ் ஆகுமாக்கப்படாது நான் தெரிஞ்ச விஷயம் தானே. பக்ர வயின் தலல் மௌஅத்துஃபு ஃபிலன் முக்பரா பிஹி அனிஸ்மின் فاتيفا مخيرا وإن تلا المعطوف فعلا مخبرا به عن اسم عاطفا مخيرا والرفع في غير الذي مر رجح فما وبيع الودع ما لم يبح والرفع في غير الذي مر رجح فما أبيح فعل الودع ما لم يبح وفصل مشغول بعرف جر وفصل مشغول بعرف جر أو بإضافة كفصل يجري وفصل مشغول بحرف جر أو بإضافة كفصل يجري வயின் தலல் மஅத்தூஃபு அத்துபு செய்யப்படக்கூடிய இஸ்மு அத்துபு அடுத்து வந்திருந்தால் மாதுபிஹி அடுத்து வந்திருந்தால் வயின் தலல் மஅத்தூஃபு அத்துபு செய்யப்படக்கூடிய முந்தின இஸ்மு அடுத்து வந்திருந்தால் அர்த்தம். அத்துபு செய்யப்படக்கூடிய அதுபிஹி எதை அத்துபு செய்யப்படுகிறதோ அந்த முந்தின இஸ்மு அடுத்து வந்திருந்தால் ஃபிஇலன் ஒரு ஃபிஇலை அடுத்து வந்திருந்தால் எப்படிப்பட்ட ஃபேலு முக்பரம் பிஹி அந்த ஃபேலை கொண்டு கபராக்கப்படுமே. அன் இஸ்மின் முந்திருக்கிற இஸ்மை தொட்டும் முத்ததாவை தொட்டும் அந்த ஃபேலை கொண்டு கபராக்கப்படுமே. அப்படிப்பட்ட ஃபேலை மாத்தூபியானை முந்தின இஸ்மு அடுத்து வந்திருந்தால் ஃபாத்திவன் அந்த முந்தின இஸ்முக்கு நீ அத்துபு செய் முகையரன் சுயேஷ்டம் கொடுக்கப்பட்ட நிலைமையிலே அத்துபு செய். இந்த மாத்தூபியான இஸ்முக்கு ரஃபுவும் செஞ்சுக்கோ நசுவும் செஞ்சுக்கோ. ஏன்னா அது ஃபேல் அடுத்து வந்திருக்கு. அந்த ஃபேல் எப்படிப்பட்ட ஃபேலு ஒரு முத்ததாவுக்கு கபரா வந்திருக்கு. முத்ததாவுக்கு கபரா வந்திருக்கிற ஃபேலை அடுத்து அந்த முந்தின இஸ்மு வந்துருச்சுன்னா பிரதர் கேட்டேன் அந்த அத்துபு செய்யப்படக்கூடிய அந்த முந்தின இஸ்முக்கு ரஃபுவும் செய்யி நசுவும் செய்யி ரைட்டா அர்த்தம் வச்சு வழங்கிருச்சா. வெயின் தலல் மாத்தூவி தான் சட்டமே. வெயின் தலல் மாத்தூவு அத்துபு செய்யப்படக்கூடிய அந்த முந்தின இஸ்மு ஃபேலன் ஃபேலை அடுத்து வந்திருந்தால் முக்பரம்பிஹி விளங்குதப்பா. முக்பரம்பிஹி எப்படிப்பட்ட ஃபேல் எடுத்து வந்திருக்கு அந்த ஃபேலை கொண்டு கபராக்கப்படுமே. அந்த ஃபேலை கொண்டு அப்படிப்பட்ட ஃபேலை அத்துபு செய்யப்படக்கூடிய அந்த முந்தின இஸ்மு அடுத்து வந்திருந்தால் ஃபாத்திவன் நீ அத்துபு செஞ்சுக்கோ முகையரன் சுயேட்சம் கொடுக்கப்பட்ட நிலைமையை என்ன செஞ்சுக்கோ அத்துபு செஞ்சுக்கோ. புரிஞ்சு வச்சா அஞ்சாவது செய்தியை சொல்லிட்டாங்க. நீ ரஃபோ செஞ்சுக்கோ நசுவு செஞ்சுக்கோ. ஒரு ரஃப்டு ரஃபாகிறது கைரில்லதி மர்ற ரஜஹ விசேஷம் என்பது சென்று விட்டதே மூர்க்கம் என்பது சென்று விட்டதே அந்த ஒன்று அல்லாதிலே ரஃபாகிறது மூர்க்கமாகிவிட்டது. ரஃபாகிறது கைரில்லதி மர்ற சென்று விட்டதே அந்த ஒன்று அல்லாதிலே ரஃபாகிறது ரஜஹ மூர்க்கமாயிட்டு அப்படி கொண்டு போ. சென்று விட்டதே அந்த ஒன்று அல்லாதில நசுபு செய்வது வாஜிபு ரஃபு செய்வது வாஜிபு நசுபு செய்வது ஏற்றோ ரெண்டும் சமம். அல்லாது சென்று விட்டதே ரஃபு ஆகிறது கைரில்லதி மர்ற சென்று விட்டதே அந்த ஒன்று அல்லாததிலே ரஃபு ஆகிறது விசேஷமாயிடுச்சு. ஆகுமாக்கப்பட்டதை செய்யி மாலம் யுபஹ் ஆகுமாக்கப்படாது விட்டு வைத்துக்கு அர்த்தம் விளங்கிருச்சா. ஷரஹ் பாரு நல்லா விளங்கிரும். அல் கிஸ்முல் ஹாமிசு ஐந்தாவது பங்கு மா யஜூஸ் பிஹில் அம்ரானி ரஃபு நஸ்பு ரெண்டுமே ஜாயிஸாமே அதுவா இருக்கும். அல்ல சவா சமத்துவத்தின் ரஃபு நஸ்பு ரெண்டுமே ஜாயிஸா இருக்குமே அதுவா இருக்கும். ஆச்சார இலகி ரெண்டும் சமம் என்பதின் பக்கமே கௌலிகி தன்னுடைய சொல்லை கொண்டு முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி சுட்டி காமிச்சிட்டாங்க. இன்தலல் இஸ்மு சாபிக்குல் மஅத்தூஃபு மஅத்தூபியான முந்தின இஸ்மு அடுத்து வந்திருந்தால் ஃபேலை அடுத்து வந்திருந்தால் முகபரம் பிஹன் இஸ்மின் இஸ்மை தொட்டும் விளங்குதப்பா அந்த ஃபேலை கொண்டு கபராக்கப்படுமே. முந்தின இஸ்மை தொட்டும் ஒரு முத்ததாவை தொட்டும் அந்த ஃபேலை கொண்டு கபராக்கப்படுமே. அப்படிப்பட்ட ஃபேலை மாத்தூபியான முந்தின இஸ்மு அடுத்து வந்திருந்தால் கீழே வந்துடணும். ஃபாத்திவன் முகையரன் சுதேஷ்டம் கொடுக்கப்பட்ட நிலைமையிலே நீ அத்துவு செஞ்சுக்கோ. அந்த முந்தின இஸ்முக்கு நசுவும் செஞ்சுக்கோ ரஃபுவும் செஞ்சுக்கோ ரெண்டு சமம் தான். அதுக்கு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. நவ் ஜெய்துன் காம
அம்ரன் அம்ருன் அக்ரம் தூங்கிறதே போல பாருப்பா. ஏ ஜெயிதுன் காம, இந்த ஜும்லா இஸ்மியாவுக்கு அடுத்து அந்த முந்தின இஸ்ம் வந்திருக்கு. மேலே ஜும்லா ஃபேலியாவுக்கு அடுத்து வந்திருந்தா நசபு செய்வது ஏற்றம். இங்க ஜும்லா இஸ்மியாவை எல்லாம் அடுத்து வந்திருக்கேன், அப்ப ரஃபு செய்வது தான் ஏற்றம். விளங்குதப்பா? ஜெயிதுன் காம ஜும்லா இஸ்மியா, ஆரம்பத்தில் இஸ்மு இருக்கு, கடைசியில் ஃபேல் இருக்கு. ஆரம்பத்தில் இஸ்மு இருக்குங்கிறத கவனிச்சு அம்ருன் படிக்கிறது, கடைசியில் ஃபேல் இருக்குங்கிறத கவனிச்சு அம்ரன் படிக்கிறது. எடுத்தனப்பா? ஜெயிதுன் காம வ அம்ருன் அம்ரன் அக்ரம் தூங்கிறதை போல. ஃபாத்திபன் முகையரா, நீ சுயேஷ்டம் கொடுக்கப்பட்ட நிலைமையிலே அத்துப்பு செஞ்சுக்கோ. பைன ரஃபை வ நஸபி, ரஃபு நஸபுக்கு மத்தியிலே சுயேஷ்டம் கொடுக்கப்பட்ட நிலைமை என்ன செஞ்சுக்கோ, அத்துப்பு செஞ்சுக்கோ. ரஃபு ரஃபாயிரது முராஅத்தன் லிஸ்ஸத்ரி, ஆரம்பத்தை கவனித்தா இருக்கும். ஜெயிதுன் ஆரம்பத்தில் இஸ்மு தானே இருக்கே, அதை கவனிச்சு அம்ருன்னு படிக்கிறது. ஒரு நஸ்பு ரஸ்பாயிரது முராத்தில் அஜிசி, கடைசியை கவனித்தா இருக்கும். ஜெயிதுன் காமன் வேர்ல இருக்க, நஸ்பாயிரது முராத்தில் அஜிசி, கடைசியை கவனித்தா இருக்கும். கடைசியில் பேர் இருக்குன்னு கணிச்சு அம்ரன்னு சொல்றது. புரிஞ்சு போச்சா? இப்போ 5 சொல்லியாச்சு, இப்போ 4 இருக்குல்ல. நாலாவது மசாலா. நாலாவது மசாலா என்னது? ரபு செய்யறது. டக்குன்னு அடிச்சுட்டாங்க இல்ல. நசபு செய்யறது வாஜிப் இல்லையா, ரபு செய்யறது வாஜிப் இல்லையா ஏன்னு கேட்ட. ரெண்டும் சமங்கிறது இல்லையா. நசபு செய்யறது வாஜிப் இல்லையா, ரபு செய்யறது வாஜிப் இல்லையா, நசபு செய்யறது ஏற்றம் வந்துருச்சா, சமோன்னு வந்துருச்சா, அல்லாதனா ரபு ஏற்றம். அல்லது பல் கிஸ்மு ராபி, நாலாவது பங்கு மா யஜூஸ் பில் அம்ரானி, ரெண்டும் அதான் அங்க சொன்ன வரிசல்ல வந்து என்ன இருக்குது 5. ஆனா 5 தான் சொல்லிட்டோமே, இப்ப 4 தானே பாக்கி இருக்கே. இதுதான் பாக்கி இருக்கே, 4 தான் பாக்கி. நம்ம தான் எதை சொல்லிட்டோமே, 5 சொல்லிட்டோம். இப்ப எது பாக்கி ஆயிடுச்சு? 4 தான் பாக்கி ஆயிடுச்சு. அதுதான் ரபு செய்யறோம். 4வது என்ன இருக்குது? அது இப்ப சொல்றாங்க. பல் கிஸ்மு ராபிஉ, 4வது பங்கு மா யஜூஸ் பில் அம்ரானி, 2 விஷயமும் ஆமா, 2 ஜாயிஸ் ஆகும். வல் முக்தாரு ரஃபு, தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னவா இருக்கும்? ரஃபா இருக்கும். தாலிக கைர் இல்லதி மர்ற, சென்று விட்டதே அந்த ஒன்று அல்லாதயா இருக்கும். அது என்ன? மூஜிபி நசபி, நசபு செய்வது வாஜிப் என்பதிலிருந்து தான். ராஜிஹி, அந்த நசபு செய்வது ஏற்றம் என்பதிலிருந்து தான். மூஜிபி ரஃபை, ரஃபை வாஜிபாக்கூடியதிலிருந்து தான். சாவில் அம்ரைனி, 2 விஷயத்தையும் சமமாக்குவதிலிருந்து தான். சென்று விட்டது அல்லாதா இருக்கும். சென்று விட்டது அல்லாதல ரபு செய்யறது ஏற்றம். 4 அல்லாதல என்ன செய்யணும்? ஜெயிதுன் லரப்துங்கிறதை போல. ஜெயிதுன் லரப்து என்பது இது மேலே கூறப்பட்ட 4 இல்லை. இப்போ நசபு செய்யறது வாஜிபு இல்லை, ஜெயிதுக்கு ரபு செய்து தான் ஏற்றம். இதுக்கு அடுத்து முத்ததா தான் வருங்கிறது இல்லைங்க. ஜெயிதுல அப்படித்தானே? நசபு செய்யறது வாஜிபுங்கிறது இல்லை, ரபு செய்யறது வாஜிபுங்கிறது இல்லை. நசபு செய்யறது ஏற்றங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ரபு செய்வது நசபு செய்வது ஏற்றங்கிறதும் இல்லை. ரெண்டும் சமங்கிறது இல்லை. அப்படிதானப்பா? அப்ப ரபு செய்யறதுன்னு ஏற்றம். ஏன்னா ஜெயிதுல் அரபுத்து கூட எதையும் மறைக்க வேண்டியது இல்லை. ஜெயிதன் சொன்னா ஒரு வேல் மறைஞ்சிருக்குல்ல சொல்லணும். ஜெயிதன் அரபுத்து கூட வேல் மறைஞ்சிருக்கீங்கணும். ஜெயிதுன்னா அது முத்ததா, ஒண்ணுமே மறைக்க வேண்டிய தேவையில்லை. அப்பங்க ரபு தானே ஏற்றம். ஜெயிதுல் அரபுத்துங்கிறதை போல. இப்ப வெஜூசு ரபு ஜெயிது, ஜெயிதுக்கு ரபு செய்வதும் கூடும், நசபுக்கு நசபு செய்வதும் கூடும். வலாக்கினி ரஃபு, ரபு செய்வது ரஜஹ. ஏன் அண்ணா அதமல் இது மாறி மறைக்காமல் இருப்பது அரிஜ உறுப்பு ஏற்றம். இது மாறி எதை விட மறைக்காமல் இருப்பது ஏற்றம். முடிஞ்சு போச்சுங்களங்க, மறைக்காமல் இருக்கிறது தான் ஏற்றம். அது ரபு செய்வது ஏற்றம் தான் சொல்லணுமே தவிர நசபு செய்ய கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சிலவங்க என்ன சொல்றாங்க, இங்க நசபு செய்யறதுதான், நசபு தான் செய்யணும், ரபுலாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க. அது சரியில்லை. ஜெயிதுல் அரபுல ரபு செய்து ஏற்றோன்னு சொல்லலாமே தவிர ரபு தான் செய்யணும், நசபு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்றாங்க. ஜெயிதுல் அரபுல நசபு தாங்க செய்யணும், ரபுலாம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. அது தவறு. அதான் சொல்றாங்க. மமா ஜாம பாதுகும், ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடியது. ஜாமனால ஆதாரம் இல்லாமல் பேசலாம்னு அர்த்தம். மமா ஜாம பாதுகும், நைவீன்களை சிலர்கள் ஆதாரம் இல்லாமல் பேசுவது. மீன் அன்னகு ஜெயிதுல் அரபுல
நரத்துவாகிறது லா யஜூஸு நஸ்பு, அதுக்கு நஸ்பு செய்வது கூடாது என்ற ஆதாரம் இல்லாமல் பேசுவது. ஏன் லிமா ஃபீஹி மின் குல்பத்தின், அதுல கஷ்டம் இருக்கு என்ற காரணத்தினால். என்ன பேர்ல மறைக்க வேண்டியது இருக்குல்ல, கஷ்டம் இருப்பதினால் நஸ்பு செய்வது கூடாது. மஷக்கத்தில் இது மாதிரி கஷ்டம் இருக்கிறது என்ற விளக்கம். மஷக்கத்தில் இது மாதிரி மறைக்க வேண்டிய கஷ்டம் இருக்கின்ற காரணத்தினால், இல்ல சிரமம் இருக்கு, அதாவது மஷக்கத்தில் இதுமார் மறைக்க வேண்டிய கஷ்டம் இருக்கிறது என்ற காரணத்தினால் நசுபு செய்வது கூடாது என்று நவீன்களில் சிலர்கள் ஆதாரம் இல்லாமல் பேசுவது ரைசபி செய்யின், அது எந்த கவனிப்பும் கிடையாது. ரைசபி செய்யினா அதுக்கெல்லாம் கவனிக்கக்கூடாது. சிலவங்க நசுபு தான் செய்யணும், நசுபு செய்யக்கூடாது, ரப்பு தான் செய்யணும்னு சிலவங்க சொல்றாங்க. ஏன்னா மறைக்க வேண்டியது இருக்கு வேலை. செய்தல் சொன்னா வேல் மறைச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்குல்ல. அறிவை பயன்படுத்த ஏன் நசுபு தான் கேட்பான். செய்துள்ள அறுத்துனா கேட்க மாட்டான், செய்தல் அறுத்துனா கேட்பான். ஏங்க அறுத்து செய்தன்னு படிச்சிங்கன்னு ஒரு பேர் பக்கப்பட்டிருக்கோம். ஒரு அறிவுக்கு வேலை வருது இல்லை, கஷ்டத்துல தான் நல்ல விளக்கங்கள் கிடைக்கும். அப்படி சொல்லக்கூடியது நசுபு செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடியது லைசபி செய்யும், அது எந்த கவனிப்பும் கிடையாது. ஏன் நீ கசரத்தி உருவதிகி லிசானில் அரபி, அரபி பாஷையில் அது மிகுதமா வந்திருக்குங்கிறதுனால குரான்லேயே வந்திருக்கு. மின்ஹூ விளையாடப்பட நசபு செய்யப்படக்கூடிய உள்ளதுதான் கவுலுஹு தஆலா, அல்லாஹ் தஆலாவுடைய சொல்லி ஜன்னாத்தி அதினின் எதுகுலுனஹா, ஜன்னாத்தி அதினின் எதுகுலுனாங்கிறது இந்த அல்லாஹ்வுடைய சொல்லி அதில் கட்டப்பட்டதுதான். அதின் என்ற சொர்க்கத்திலே சொர்க்கங்களிலே நுழைவார்கள். ஜன்னாத்தி அதினின், அதின் என்ற சொர்க்கங்களிலே எப்படியும் படிக்கலாம். ஜன்னாத்து அதின் முக்ததா, சொர்க்க அதின் என்ற சொர்க்கங்களாயுது எதுகுலுனஹா. அது குர்ஆன்ல எப்படி இருக்கு? ஜன்னாத்தி அதினின் தானே இருக்கு. ஜன்னாத்தி அதினின் இருக்கு. ஆனா ஜன்னாத்து அதின் படிக்கலாம். ஆனா ஜன்னாத்தி அதினின் இருக்க, ஜன்னாத்தி அதினின் எதுகுலுனஹா, அதின் என்ற சொர்க்கங்களாயுது சொர்க்கவாசிகள் நுழைவார்கள். ஜன்னாத்திங்கிறது மனசால சொல்லப்பா, கசரத்து கொண்டு தான் நசபு. அதின் என்ற சொர்க்கங்களில் நுழைவார்கள். கசரி ஜன்னாத்தின், ஜன்னாத்தின் எல்லாருடைய இன்னும் கசரை கொண்டு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஜன்னாத்து அதினின் எதுகுல், அதின் என்ற சொர்க்கங்களிலே சொர்க்கங்களாகிறது அதிலே நுழைவார்கள் இருக்கு. ஆனா ஜன்னாத்தி அதினின்னு கிராமத்து இருக்கு, நசுபு செஞ்சு படிச்சுக்கலாம். இருக்கேன் அடுக்கடுத்த பாதி பைத்து நசபி வைரிஹி, நசபிலிருந்தும் ரபுவிலிருந்தும் ரெண்டும் சமம் என்பதிலிருந்தும் ரபு செய்தி ஏற்றம் என்பதிலிருந்தும் ஆகுமாக்கப்பட்டதெல்லாம் செஞ்சிக்க தயமாலம் இபா இந்த இவைகளிலிருந்து ஆகுமாக்கப்படாது விட்டு. அதாவது எங்கட நசபு செய்யணுமோ அங்கே நசபு தான் செய்யணும், அங்கே போய் என்ன கூடாது, ரபு செய்யக்கூடாது. புரியுதுப்பா? எங்க ரபு செய்யணுமோ அங்கே ரபு தான் செய்யணும், அங்கே போய் நசபு செய்யக்கூடாது. ரெண்டும் சமம்னா சமம்னு சொல்லிட்டு போகணுமே தவிர அப்புறம் ரெண்டு சமம் இல்லைன்னு நினைச்சு கூட பேசக்கூடாது. உனக்குதா ரபு செய்வது ஏற்றவங்கும் போது ரபு செய்ய ஏற்றம் தான் சொல்லுமே தவிர அதான் ரபுலாம் செய்யறது ஏற்றம்லாம் கிடையாது, ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சொன்னாங்கல்ல ஜெய்துன் என்ன இருக்குது, ஜெய்துன் ஜெய்துன் லரபுத்துஹு, ஜெய்துன் லரபுத்துஹுல நசபு செய்யக்கூடாது கஷ்டங்கிறாங்கல்ல, வேலை மறைக்கிறது. கூடுனா கூடுன்னு சொல்லிட்டு போங்க, நசபு செய்யலாம்லங்க. ஆகுமாங்கிட்ட செஞ்சுட்டு போறீங்களா கூடாதுன்னு என்ன சொல்றீங்க? எல்லாமே குர்ஆன்ல ஜன்னாத்தி அதினின்றான், ஜன்னாத்து அதினின் தான். ஜன்னாத்தி அதின் காரியம் எல்லாம் படிக்கிறாங்கிறாங்க. அது என்ற சொர்க்கங்களிலே சொர்க்கவாசிகள் நுழைவார்கள். எல்லாம் அந்த பாக்கியத்தை தருவானாங்க. எல்லாம் பைத்த நெருப்புள்ளது ஆகுமாக்கப்பட்டது செய்யி, அதான் சொல்லி முடிச்சிட்டமே, தடை செய்யப்பட்டது விட்டு. சரி, இப்போ தம்பி அடுத்து பைத்து என்ன சொல்றாங்கன்னாப்பா, இதை இஸ்திகாலுடைய பாடத்துல அந்த பராக்காகக்கூடிய இஸ்மு இருக்குல்ல, அது பராக்காகக்கூடிய பேரோடு சேர்ந்து வரலாம், பிரிஞ்சு வரலாம். அது பிரிஞ்சு வர்றது ஜருடைய எழுத்து கொண்டு பிரிஞ்சு வரும், முதாஃபை கொண்டு பிரிஞ்சு வரும், ரெண்டுல சமந்தான். அதுதான் இந்த பைத்துல சொல்றாங்க. பராக்காகிற பேர் இருக்குல்லப்பா, அதோட பராக்காகின்ற அந்த பேர்ல அந்த பராக்காக்கக்கூடிய லமீர் இருக்குல்ல, அது சேர்ந்து வரலாம், பிரிஞ்சு வரலாம். சேர்ந்து வந்ததுக்கு உதாரணம் ஜெய்தன் லரபுத்துஹு சேர்ந்து வந்திருக்கு. ஜெய்தன் லரபுத்துஹுல சேர்ந்து வந்திருக்கு. ஜெய்தன் மரத்து பிஹில ஜருடைய எழுத்து கொண்டு பிரிஞ்சிருக்கு. விளக்குதப்பா? ஜெய்தன் லரபுத்துஹுல சேர்ந்து வந்திருக்கு. அந்த பராக்காகிற இஸ்மு பராக்கா விளங்குறன, பராக்காக்குகிற இஸ்மு பராக்காகிற பேரோட சேர்ந்து வந்திருக்கு. ஜெய்தன் லரபுத்து இப்படி வந்தாலும் சரிதான், பிரிஞ்சு வந்தாலும் சரிதான். ஜெய்தன் மரத்து பிஹி
பராக்காக்குகின்ற லமீரு பராக் ஆகின்ற வேலை விட பிரிஞ்சிருக்கு ஜருடைய எழுத்தை கொண்டு. ரெண்டும் ஜமந்தான். ஜருடைய எழுத்தை கொண்டு பிரிஞ்சாலும் செய்தான், குலாமை கொண்டு பிரிஞ்சாலும் செய்தான். உதாரணமாக விளங்குதா? ஜெய்தன் லரபுத்து குலாமஹூன்னு, குலாமஹு ஹூ அங்க பிரிஞ்சிருக்கு, குலாம் வந்து பிரிச்சிருச்சு, குலாப் வந்து பிரிச்சிருக்கு. ஜெய்தன் லரபுத்து குலாமஹு, ஜெய்து அவனுடைய அடிமையை அடித்தேன், ஜெய்தை அவனுடைய அடிமையை அடித்தேன். இப்போ குலாம் வந்து பிரிச்சிருக்கல, ஒரு முலாம் பிரிக்கலாம், ரெண்டு முலாம் பிரிக்கலாம். கேட்ட பிரிஞ்சாலும் சரிதான், ஜருடைய எழுத்து கொண்டு பிரிஞ்சாலும் சரிதான், முலாபை கொண்டோ ரெண்டு முலாபை கொண்டோ ஒரு முலாபை கொண்டோ பிரிஞ்சாலும் சரி ரெண்டு சமந்தாங்கிறாங்க. விளங்குதா? சேர்ந்துதான் வரணும்லாம் கிடையாது. விளங்கிச்சா? அதான் சொல்லு. ஆசிலு பைத்தில் ஆத்தி வர இருக்கிற பைத்தினுடைய கருத்து அன்னகு விஷயம் லா ஃபர்கஃபி ஃபில் அஹ்வால் ஹம்ஸத்தி சாபிகத்தி, முன் சென்ற இஷ்டிகாலுடைய 5 பாடத்தினுடைய நிலைகளிலே வித்தியாசம் கிடையாது. பைன எத்தசில லமீர் பில் ஃபேலி மஷ்கூலி, பராக்காக்கப்படக்கூடிய வேலை கொண்டு லமீர் சேர்ந்திருப்பதற்கும், கல்லிவா அவ் என்பசில அன்ஹு, அந்த பராக்காகின்ற வேலை விட்டும் பிரிந்திருப்பதும், அருவி ஜர்ரின் ஜருடைய அருவை கொண்டோ அவ் இலாபத்தின் இலாபத்தை கொண்டோ பிரிந்திருப்பதற்கு மத்தியில் வித்தியாசம் கிடையாது. உமா சியானி ரெண்டு சமந்தே, ரெண்டு என்னதே சமந்தே. விளங்குதல் கேட்டான். பராக்காகின்ற வேலை இந்த லமீருக்கு மத்தியில சேர்ந்து வர்றது பிரிஞ்சு வர்றது, ஜருடைய எழுத்தை கொண்டு பிரிஞ்சு வர்றது, இலாபத்தை கொண்டு பிரிஞ்சு வர்றது எல்லாம் சமந்தான். விளங்குதப்பா? படிச்ச செய்தி விளங்கிருச்சா? ஆசில் பைத்தில் ஆத்தி வர இருக்கிற பைத்தினுடைய கருத்து அன்னவு லா ஃபர்க சில அஹ்வால் ஹம்ஸத்தி சாபிகத்தி, சென்றுவிட்ட இஷ்டிகாலுடைய பாடத்தினுடைய 5 நெறிகளிலேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. பைன எத்தசில லமீரு, அந்த லமீர் சேர்ந்து வருவதற்கு மத்தியில், ஃபேலில் மஷ்கூலி பராக்காக்கப்படக்கூடிய வேலை கொண்டு லமீர் சேர்ந்து வந்திருப்பதற்கு மத்தியிலேயும், அவ் என்பசில் அணுவதை விட்டு பிரிந்திருப்பதற்கு மத்தியிலேயும், அருவி ஜர்ரின் ஜருடைய எழுத்தை கொண்டோ அவ் இலாபத்தின் இலாபத்தை கொண்டோ பிரிந்து வருவதற்கு மத்தியிலே வித்தியாசம் கிடையாது. உமா சியானி ரெண்டும் ஜமந்தான். சேர்ந்து வந்ததுக்கு உதாரணம் சொல்லு. ஜெய்துல் அரப்துகு, ஜெய்த் அல் அரப்துகு, புயின்ற லமீர் பராக்கா என்ற பேரோடு சேர்ந்து வந்திருக்கு. பிரிந்து வர்றதுக்கு உதாரணம் ஜருடைய எழுத்தை கொண்டு ஜெய்துன் மரத்து பிஹி, ஜெய்தன் மரத்து பிஹி. என்ன செஞ்சிருக்க? எழுத்தை கொண்டு பிரிஞ்சிருச்சு. மரத்து பிஹி, அந்த ஊக்கும் பேய்க்கு மத்தியில் என்ன செஞ்சிருக்கு? மரத்து மத்தியில் பாவந்து பிரிச்சிருக்கு, இலாபத்தை கொண்டு பிரிஞ்சிருக்கு. ஜெய்தன் ஜெய்துன் லரப்து குலாமஹு, ஜெய்து அவனுடைய குலாமை அடித்தேன். குலாமஹு ஹூ லமீர் தள்ளி வந்திருக்கு, குலாம் இடையில வந்து பிரிச்சிருக்கு, குலாம் வந்து பிரிச்சிருக்கு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. உமா சியானி பக்கர நீ படிச்சுக்கோ. வ ஃபஸ்லு மஷ்கூலின், வ ஃபஸ்லு மஷ்கூலின் பி அர்பி ஜர்ரின், ஜருடைய எழுத்தை கொண்டோ அபி இலாபத்தின் இலாபத்தை கொண்டோ பராக்காக்கப்படக்கூடிய, விளங்குதப்பா? இசுக்குவத்திலே பிரிந்திருப்பது. ஃபஸ்லுல் மஷ்கூலின் பராக்காக்கப்படக்கூடியது, பிரிந்திருப்பது, அதான் பராக்காக்கப்படக்கூடிய வேலை. மஷ்கூல் என்ன அர்த்தம்? பராக்காக்கப்படக்கூடிய வேலை பிரிந்திருப்பது. அருவி ஜரின் ஜருடைய எழுத்தை கொண்டோ அபி இலாபத்தின் இலாபத்தை கொண்டோ பராக்காக்கப்படக்கூடியது பிரிந்திருப்பது. வசிலின் சேர்ந்திருப்பதை போலவே எஜிரி என்ன செய்யும்? நடக்கும். கிளீனா வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? வந்துருச்சு. ஃபஸ்லு ஃபிஅலின் மஷ்கூலின் பராக்காக்கப்படக்கூடிய ஃபேல் பிரிந்திருப்பது. பைனஹு அந்த ஃபேலுக்கும் பைன லமீர் இல்லதி யஊது அல் இஸ்மி சாபிகி, முந்தின இஸ்மின் பக்கம் மீளுமே, முந்தின இஸ்மின் பக்கம் மீளுமே, அந்த லமீருக்கும் ஃபேலுக்கும் மத்தியிலே பிரிந்திருப்பது. அருவி ஜர்ரின் ஜருடைய எழுத்தை கொண்டு பிரிந்திருப்பது. அவு இலாபத்தின் இலாபத்தை கொண்டு பிரிந்திருப்பது. வசிலின் சேர்ந்திருப்பதை போலவே எஜிரி நடக்கும், சேர்ந்திருப்பதை போலவே எஜிரி நடக்கும். பாரு, நவு ஜெய்துன் லரபத்து பிஹி, ஜெய்துன் மரத்து பிஹியா, ஜெய்துன் மரத்து பிஹிங்கிறதே போல ஜெய்துன் இடையில விட்டுட்டோம். இடையில தான் படிக்கிறேன்னா ஜெய்துன் மரத்து பிஹி. இப்ப பிரிஞ்சிருக்கு ஜருடைய எழுத்தை கொண்டு, ஜருடைய எழுத்தை கொண்டு ஜெய்து அவனை நான் கடந்தேன். அபி இலாபத்தின்
இலாபத்தை கொண்டு பிரிந்திருப்பது. ஐபில் முலாஃபி ஆ? ஐபில் முலாஃபி ஆமா, முலாபை கொண்டு பிரிந்திருப்பது. வாயுதன் காண அக்தர, அந்த முலாபு ஒன்னா இருந்தாலும் செய்தான், நிறைய இருந்தாலும் செய்தான். ஒன்னா இருந்தாலும் செய்தான், ரெண்டே இருந்தாலும் செய்தான். முலாபை கொண்டு பிரிந்திருப்பது வசீல் சேர்ந்திருப்பதை போலவே எஜிரி நடக்கும். அதுக்கு உதாரணம், நவு ஜெய்துன் லரபுத்து குலாம் அஹு அவ் குலாம சாஹிபிஹி. என்ன பார்த்தோம் வைக்கிறது? அப்பா ஜெய்துன் லரபுத்து குலாமஹு, ஜெய்து அவனுடைய குலாமை அடித்தேன். ஜெய்து அவனுடைய குலாமை அடித்தேன். குலாமை அடித்தேன். நீங்க என்ன செய்யுதுங்க? குலாம் என்ற முலாபத்து பிரிச்சிருக்கு. லரபுத்து என்ற பேருக்கு ஹூ என்ற லமீருக்கு மத்தியிலே குலாமை இந்த குலாம் வந்து நினைஞ்சிருக்கு. முலாபே பிரிச்சிருக்கு. குலாம சாஹிபிஹி, ஜெய்து அவனுடைய குலாமின் அவனுடைய நண்பனின் குலாமை அடித்தேன். அப்படிதானங்க? ஜெய்தாயிரவன் லரபுத்து குலாம சாஹிபிஹி, ஜெய்தினுடைய நண்பனின் அடிமையை என்ன செஞ்சு அடிச்சேன். இப்ப ரெண்டு முலாபுல வந்து பிரிச்சிருக்கேன், பிரச்சனை கிடையாது. கவசில் கத்திசாலி லமீரி, லமீர் சேர்ந்திருப்பதை போலவே வேலையில் மஷூல் பராக்காக்கப்படக்கூடிய வேலையை கொண்டு லமீர் சேர்ந்திருப்பதை போலவே எஜிரி நடக்கும். அக்சாமில் ஹம்சத்தி, அக்சாமில் இந்த 5 பங்குகளிலேயும் அந்த லமீர் வேலோடு சேர்ந்திருப்பதை போலவே நடக்கும். சேர்ந்திருப்பதை போலவே நடக்கும். அப்போ எஜிபு நஸ்பு, நஸ்பு செய்வது வாஜிபாகும். பின் அபி இன் செய்தன் மரத்தபிகி பக்ரி மூல நஸ்பு செய்வது வாஜிபு. எடுத்தனப்பா, இன் செய்தன் மரத்தபிகி பிரிஞ்சிருக்குல்ல, இங்க நஸ்பு செய்வது வாஜிபுங்க. ஏன்னா செய்துங்கிறது எது அடுத்து வந்திருக்கு? இன்ன அடுத்து, இன்னும் அடுத்து பேர் தானே வரும். ஆமா சார். நஸ்பு நஸ்பு ஆன் பண்ணிட்டியா? எஜிபு நஸ்பு, நஸ்பு செய்வது வாஜிபாகும். இன் செய்தன் மரத்தபிகி பக்ரி மூல வந்து நஸ்பு செய்வது வாஜிபு. பிரிஞ்சு தான் இருக்கு, ஆனா முந்தின இஸ்மி இன்னையில அடுத்து வந்திருக்கு. அது இன் செய்து நஸ்பு செய்வது வாஜிபு. ஏன்னா கமா எஜிபு ஃபீ நஹவி இன் செய்தல் லகீத்தோ பக்ரி மூல நஸ்பு வாஜிபு போல இங்கே நஸ்பு என்ன செஞ்சிரும்? வாஜிபாயிடும். கதாலிக எஜிபு ரஃபு, ரஃபு இவ்வாறே வாஜிபாகும். இன் நஹவி ஹரஜித்து இதன் செய்துன் மர்ரபிகி அம்ருங்கிறதை போல, ஹரஜித்து வெளியேறினேன், இதன் செய்துன் அப்பொழுது செய்து மர்ரபிகி அம்ருன அம்ரு கடந்து போனான். இப்ப செய்துங்கிறது முந்தின இஸ்மி இதாவை அடுத்து வந்திருக்கு. ஆமா, விஜாயத்தான இதாவை. அது இங்க பிரிச்சிருக்கு, மர்ரபிகின்னு வந்திருக்கு. ஆனா ரஃபு செய்து வாஜிபு. ரைட்டா? ஆமா. இஃப்தாரும் நஸபு, நஸபு தேர்ந்தெடுக்கப்படும் ஜெய்தன் மரத்தபிகில. ஏன்னா ஹம்சாவை எடுத்து வந்திருக்கு. ஹம்சாவை எடுத்து இஸ்மு வரும், பேரு வரும். பேரு வர்றதுன்னு ஏற்றம். ஆமா. ஜெய்தன் மரத்தபிகி இங்க பிரிஞ்சிருக்கு, மரத்தபிகின்னு. ஆனா ஜெய்தன் வந்திருக்குது, நசுபூச்சி பிடிக்கிறது தான் ஏற்றம். ஜெய்தன் மரத்தபிகி, ஜெய்தை அவனை நீ கடந்து போனியா, அப்போ மரத்த ஜெய்தன் ஜாவஸ்த ஜெய்தன் மரத்தபிகின்னு இருக்கும். அப்படி இருக்கும். ஜாவஸ்த ஜெய்தன் மரத்தபிகி. யுக்தார் ரஃபு, ரஃபு தேர்ந்தெடுக்கப்படும். ஜெய்துன் மரத்தபிகி, ஜெய்தாயிரம் உன்னை நான் கடந்து போனேன் இல்ல. ரஃபு சேர்ந்து என்ன செஞ்சிடும்? ஏற்றமாயிரும். எஜூசுல் அம்ரானி அலசவாய் சமமாக நசபு ரெண்டு, நசபு ரஃபு ரெண்டும் ஜாயிஸ் ஆகும். பி ஜெய்துன் காம, சொல்லுப்பா, ஜெய்துன் ஆமா, ஜெய்துன் காம வ அம்ருன் அம்ரன் மரத்தபிகி. எழுதுறப்பா, ஜெய்து ஜும்லா இஸ்மியாவை எடுத்து வந்திருக்கு. ஜெய்துன் காம வ அம்ருன் அம்ரன். இந்த அம்ருங்கிறது சட்டம், அம்ருங்கிறது ஒரு ஜும்லா இஸ்மியாவை எடுத்து வந்திருக்கு. ஆரம்பத்துல இஸ்மு, கடைசியில பேர் இருக்கிறதுனால ஆரம்பத்தை கவனிச்சு ரஃபா, ரெண்டாவதான காமுவை கவனிச்சு நஸபு. இங்க ரஃபு தான் ஏற்றம். இது ரெண்டும் சமம், ரெண்டும் சமம். ஜெய்துன் காம அம்ரன் அம்ருன் மரத்தபியில ரெண்டு சமத்துவத்தையுமே ரெண்டும் ஜாயிஸ். கதாலிகல் ஹுக்குமு, இவ்வாறு தான் சட்டம். ஜெய்துன் மரத்து குலாம் ஹூல, கேட்டேன் மரத்தபி குலாமி ஹீலி, இதே சட்டம். இப்படிதானப்பா? இங்க என்ன செய்யணும்? இதுதான் விசேஷம். எது விசேஷம்? பிரிஞ்சு வந்திருக்குப்பா. முலாபை கொண்டு மேலாம் ஜருடைய எழுத்து கொண்டு பிரிஞ்சிருக்கு. முலாபை கொண்டு பிரிஞ்சிருக்கு. இங்க ரஃபு தானே ஏற்றம். ஏன்னா இங்க வந்து இது, அங்கெல்லாம் ஜருடைய எழுத்து பிரிஞ்சிருக்கு, இங்க வந்து எதை வச்சு பிரிச்சிருக்கே? முலாபை வச்சு பிரிச்சிருக்கு. ஜெய்து லருத்து முலாமஹு, இங்க ரஃபு வச்சு தான் ஏற்றம். முலாபை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. மருத்துவ குலாமி ஹி கேட்டேன். எப்படி? லரபுத்து
குலாமஹு ஜெய்துன் லரபுத்து குலாமஹு ஆமா. அதுக்கடுத்து மருத்துபி குலாமியை ஜெய்து எடுத்துக்கணும். ஜெய்துன் மருத்துபி குலாமிகி ஜெய்துடைய அடிமையை கடந்தேன். இதெல்லாம் ரபு சேர்ந்து அர்த்தம் இது. ஆனா முலாபை கொண்டு பிரிக்கப்பட்டது. ஆ. இதுதானே வாஹித் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.